மெயினா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னதான் பண்ணாலும் இது வந்துகிட்டே இருக்கு. அட இது எப்படிதான்டா போறது? எனக்கும் பிம்பிள்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலா காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப இல்ல, அப்படி அப்படி பொறி பொறியா வரும் பாருங்க, அப்படி குட்டி குட்டியால வரும். 2 வருஷம் அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனா கடைசியா நான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சேன். புளி, எண்ணெய், உப்பு, இது 3ம் கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு குறையில்னா இனிமே நீங்க சேனலே பார்க்க வேண்டாம், ஈவன் நீங்க unsubscribe பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கிங் கிடையாது. ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா பிம்பிள்ஸுக்கு ஒரு ரெமெடி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா இந்த வீடியோ பண்றேன்னு சொல்லலாம். மெயினா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது எப்படி கியூர் பண்றது? என்னதான் பண்ணாலும் இது வந்துகிட்டே இருக்கு. அட இது எப்படிதான்டா போறது? நாமளும் நிறைய வீடியோ பாக்குறோம், எதை பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. எந்த வீடியோல சொல்றதா நம்ம நம்பி சேருது அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணும். எனக்கும் பிம்பிள்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலா காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப இல்ல, காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பாத்தீங்களா, அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருந்தது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எனக்கு போகவே இல்லை. உங்களுக்கே தெரியும் நான் கொஞ்சம் செல்ஃப் கேர் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சோ எப்பயுமே நான் மூஞ்சில அது இது போட்டுட்டு இருப்பேன். நேச்சுரலா வீட்டுல இருக்கிறது, அதாவது பாலாடையில கொஞ்சம் மஞ்சள் போட்டு, கடலை மாவு, தயிர் போட்டு, இப்படி அப்படி பப்பாயா இருந்தா எடுத்து போட்டுக்குவேன். எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, என்னடி வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா எது பண்ணாலும் எனக்கு போகவே இல்லை. சோ 2 வருஷம் அப்படியே போயிட்டே இருந்தது. ஆனா கடைசியா நான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சேன். டாக்டர் பார்க்கல, யாரையும் பார்க்கல, எதுவுமே செய்யல. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு இது சரி பண்ணலாம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெயினா ஃபுட் ஹேபிட். ஆமாங்க, இங்கதான் இருக்குது விஷயமே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 விஷயங்கள் இருக்கு இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். அது வந்து கொஞ்சம் சின்ன வயசா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி அப்படி பொறி பொறியா வரும் பாருங்க, அப்படி குட்டி குட்டியால வரும். சோ அது வந்து நம்மளால கண்டிப்பா தடுக்க முடியாது. ஆனா அதை பிரிவென்ட் பண்றதுக்கு சில வழிகளை நம்ம கடைபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட். சோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால பிம்பிள்ஸ் வரும். ஏன்னா அதுல நிறைய ஃபேட் இருக்கு, அதாவது பொரிச்சது, வறுத்தது இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா. அதுல ஆட்டோமேட்டிக்கா ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஃபேட் வந்து அப்படியே நமக்கு பிம்பிள்ஸா வந்துடும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி காட்டும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபேட் அதிகமாச்சுன்னா அப்படியே நல்லா பொதன்னு குண்டாயிட்டு அப்படியே நல்லா ஷைனிங் ஆயிட்டு போகும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபேட் அப்படியே பிம்பிள்ஸா வந்து அப்படியே கொச்சுன்னு வந்து அப்படியே பள்ளமா ஆயிடும். நிறைய விதமான பிம்பிள்ஸ் இருக்கு. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கா இதை கடைபிடிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ப்ளீஸ் இந்த வீடியோல எடுத்த உடனே என்னால ரெசிபி எல்லாம் செஞ்சு காமிலாம் போக முடியாது. ஏன்னா இதுக்கு ரெசிபி செஞ்சு காமிக்கிறத விட இதுக்கு எப்படி சாப்பிடணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். அதனால நான் கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கும். ஏமா ரொம்ப பேசுறமா போமா அப்படின்லாம் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லக்கூடாது. அதே மாதிரி பிம்பிள்ஸ் வரதுக்கு இன்னொரு மெயினான காரணம் பாத்தீங்கன்னா ஹீட். உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருந்ததுன்னா, அதாவது சூடா இருந்ததுன்னா கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரும். அப்ப நிறைய அப்படியே கொப்பளமா வரும். சோ அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, அவங்களுக்கும் பிம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு பாடி ஹீட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா பேட் ஃபேட் அதிகமா இருக்கும். சோ இது எல்லாமே காரணமா இருக்கும். நம்ம போய் ஒவ்வொன்றும் அலசி ஆராய முடியாது. சோ அதனால ஜென்ரலா இதுக்கு எப்படி ஃபுட் எடுத்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சோ நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். அப்ப அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடும். சோ பிம்பிள்ஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகி வராம போயிடும். சோ தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர் கம்பல்சரி குடிக்கணும். இது மட்டும் பண்ணா போதுமா? பத்தாது. நம்ம பாடியை எந்த அளவுக்கு கூல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கூல் பண்ணணும். மெயினா பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். சிட்ரிக் ஆசிட் ஃபுட் அதிகமா எடுத்துக்க வேணாம். ஏன்னா பிம்பிள்ஸ்ல இருக்கிற அந்த புண்ணை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடும். சோ ஒன்ஸ் வந்து அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லா சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். நீங்க சாப்பிட வேண்டியது நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அது மட்டும் இல்ல புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் ரொம்ப நிறைய எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 to 2 சாப்பிடணும். வெள்ளரிக்காய் சாப்பிடும் போதும் பாத்தீங்கன்னா அதுல பால் இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கிளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். எல்லாருமே தான் எல்லா நோய்க்கும் சொல்றாங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அப்ப இதுக்கு மட்டும் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணணும்.
மெயினா நம்ம நார்மல் ஃபுட்டு சாப்பிடும்போது உப்பு, காரம், எண்ணெய், புளி இது எல்லாமே கம்மியா இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா புளி, எண்ணெய், உப்பு இது மூணும் கண்டிப்பா சொல்றேன் கால்வாசி தான் இருக்கணும். நீங்க ஒரே ஒரு மாசம் இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு குறையில்னா இனிமே நீங்க சேனலே பார்க்க வேண்டாம், ஈவன் நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிம்பிள்ஸ் போச்சு. ஆனா ஒரு நாள் 2 நாள்லயே கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. குறைஞ்சது 30 நாள் நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியும். அப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா நீங்க இதை சொல்லி கொடுப்பீங்க. சோ நான் சொன்னது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உப்பு, புளி, எண்ணெய் இது 3 நான் குறைக்க சொல்றேன், அதுவும் நீங்க கவனிக்கணும். எண்ணெய் வந்து ஃபேட், அதுமே என்ன பிம்பிள்ஸ் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்ல உப்பு. சோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும்போது நீங்க உப்பு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற புண்ணு வந்து சீக்கிரமா ஆறாது. அதே மாதிரி நீங்க புளிப்பும் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பிம்பிள்ஸ் சீக்கிரமா போகாது. புளிப்பு நம்ம அதிகமா சாப்பிடும் போது பிம்பிள்ஸ் அப்படியே இன்னும் அதிகப்படுத்தும். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கோங்க. இன்ட்ரோக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நான் வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்றேன், அதாவது எப்படி எல்லாம் சாப்பிடணுங்கிறது. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பிம்பிள்ஸ் வரதுக்கு மெயினான ஒரு காரணம் பாடியோட ஹீட்னு சொல்லியிருக்கேன். சோ அந்த ஹீட்டை தணிக்கிற அளவுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டு காட்ட போறேன். இப்ப அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் செய்யறதுக்கு 2 வெள்ளரிக்காய் கிளீன் பண்ணி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப இந்த வெள்ளரிக்காயும் மிக்ஸி ஜார்லயே போட்டுக்கலாங்க. இப்ப இதுலயே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாங்க. ரொம்ப கம்மியா போடுங்க, இல்லைன்னா காரமா இருக்கும். இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கலாங்க, கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாயில இருந்து 1/4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இதுக்கு காரம் அதிகமா பிடிக்காதுங்க, அதனால காரம் ரொம்ப கம்மியாவே போடுங்க. 1/4 டீஸ்பூன் இதுலயே பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடுறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு இதில் போட்டுக்கலாங்க. உப்பு நிறையாவும் சேர்க்கக்கூடாது. மீடியம் சைஸ் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த லெமன் ஜூஸ் இதிலே புழிஞ்சிக்கலாங்க. பிம்பிள்ஸ் இருக்கும்போது சிட்ரிக் ஆசிட் நிறைய எடுத்துக்கக்கூடாது, பட் இதுக்கு ஏன் நம்ம போடுறோன்னா லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது தான் இந்த ஜூஸில் விட்டமின் சீக்கிரமாக நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 200 ml ஊத்துறேங்க. தண்ணி அளவு வந்து நீங்க கூடி குறைச்சி ஊத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஜூஸை எப்ப குடிக்கணும்னு கேட்டீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி குடிங்க. இப்போ இது நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஜூஸ் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், ஒரு வடிகட்டியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வடிகட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்றதுங்கிறத பார்க்கலாங்க. நீங்க இதை அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம். இப்ப வெயில் காலமா இருக்கு, இதுல ஐஸ் கியூப் ஆட் பண்ணியும் குடிக்கலாம். நான் ஐஸ் கியூப் எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம். இப்ப அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். அப்படியே சும்மா இந்த வெயிலுக்கு சும்மா சில் கூழ்னு இருக்குங்க. அப்படியே இது மேல கொஞ்சமா புதினா இலையும் வச்சிருவோம், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எப்படி சமைக்கிறோங்கிறத விட நம்ம எப்படி பரிமாறுறோங்கிறதுல தான் அதோடைய அழகா இருக்கு, டேஸ்ட் இருக்கு. இப்ப சூப்பரா நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இது சப்போஸ் யாரால முடியலையோ அவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்கு. வாங்க இப்ப அதுவும் எப்படின்னு பார்த்தரலாம். அதாவது தயிரை வச்சுட்டு போட போறோம். தயிரை வந்து அப்படியே சாப்பிட்டா ஹீட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மசாலா மோரா செஞ்சு குடிக்க போறோம். மெயினா அதுல என்னென்ன பொருட்கள் போடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன், அது கூட சின்னதா ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன், 1/2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நம்ம குடிக்கிறது இது ஒரு வைத்தியத்துக்கு மாதிரி. ஸோ இதுல ரொம்ப காரம் போட்டு குடிச்சாலும் நல்லது கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் 1/2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், எலுமிச்சம்பழம் 1/2 எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் எடுத்து வச்சிருக்கேன், ஜீரகத்தூளும் எடுத்து வச்சிருக்கேன், உப்பும் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்ப மசாலா மோர் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து வச்ச தயிரை இதிலே ஊத்திக்கலாம். நம்ம தயிர்ல இந்த மாதிரி செஞ்சு குடிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம வந்து ஃபேட் இல்லாம தயிரா எடுத்துக்கணும், அதாவது ஆடெல்லாம் இல்லாம இருக்கணும். இதுல 5-6 கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாங்க, கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் இதிலே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அதிகமா போட்டீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும், பார்த்து போடுங்க. அதே மாதிரி தான் இஞ்சும். பட் இது எல்லாம் சேர்ந்து செய்யும் போதும்
ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ எடுத்து வச்ச இஞ்சி இதிலே போட்டுக்கலாங்க. எடுத்து வச்ச பெருங்காய பொடி இதிலே போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி இதிலே போட்டுக்கலாம். இது வறுத்து அரைச்சதுங்க, வீட்டிலே செஞ்சது. ரொம்ப ஈஸி ஜீரக பொடி செய்யறது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் உப்பும் அதிகமாக போடல, பிம்பிள்ஸ் இருக்கும் போது உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஸோ கொஞ்சமாக, அதாவது 1/4 உப்பு போட்டு குடிங்க, அதுதான் கரெக்ட். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு இவ்வளோதான் தண்ணி ஊற்றணுங்கிற அளவுலாம் கிடையாது. அதாவது வெறும் தண்ணியாக நம்மளால நிறையா குடிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு லிக்விடாக எவ்வளோ எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லது. நான் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுறேங்க. லாஸ்ட்டாக இதில் எடுத்து வச்ச அரை எலுமிச்சம்பழத்தையும் இதிலே புழிஞ்சிக்கலாங்க. எலுமிச்சம்பழம் புளியும் போதும் நல்லா சுவையாகவும் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இது குடிக்கும் போது உடம்புல நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இதை நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, பல்ஸில் வச்சு 2-3 அடி அடித்தா போதும். இப்போ இதை நல்லா பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, பல்ஸில் வச்சு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நீங்கள் இது இப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம். ஸோ வெயில் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால இதோடையே கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஐஸ் க்யூப்பும் இதிலே போட்டுடலாம். அப்படியே மேலே கொஞ்சம் புதினா இலையும் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம மசாலா மோரும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மசாலா மோரும் போட்டிருக்கோம், அதே மாதிரி வெள்ளரிக்காயிலையும் ஜூஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 வகையுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் இதை போட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரத்துக்காக தான் இந்த வெள்ளரிக்காய் ஜூஸும் மசாலா மோரும். ஆக்சுவலாக நீங்கள் வெள்ளரிக்காயை அப்படியேவும் சாப்பிட்லாம். நான் ஏன் ஜூஸாக போட்டேன்னா அப்பதான் உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ளே போகும். வெறும் வெள்ளரிக்காயில் மட்டுமே சாப்பிட்டா மேபி அதில் ஒரு 100 ml தான் வாட்டர் இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ண மாட்டீங்க. பட் அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஜூஸாக குடிக்கும் போதும் இன்டேக் நிறைய வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, ஜூஸாக எடுக்கும் போதும் சீக்கிரமாக விட்டமின்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு உடம்பும் சீக்கிரம் கூலாயிடும். அதே மாதிரி தான் மோரும். ஸோ மோர் எடுத்துக்கும் போதும் உடம்புல உள்ள சூடை நல்லா தணிக்கும். அதே மாதிரி நான் மசாலா மோரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை நார்மலாக பச்சை தண்ணி ஆட்டம் கூட இந்த மோரை பண்ணி குடிக்கலாம். அதாவது இதில் எதுவுமே போடாமையும் குடிக்கலாம். பட் சின்ன சின்ன விஷயங்களை சேர்க்கும் போதும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நமக்கு போர் அடிக்காம குடிப்போம். எப்பயும் ஒரே மாதிரியே குடிச்சா 2 நாள்ல குடிச்சிட்டு அப்புறம் குடிக்க மாட்டோம். ஸோ இந்த ட்ரிங்கை எப்படி குடிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, காலையில டீ காஃபிலாம் குடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக இது குடிங்க. நீங்க எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிற மாதிரி இருந்தா மோர்ல பச்சை மிளகா ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் வயிறு எரிச்சலா இருக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்குலாம் அல்சர் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பா அது செட் ஆகாது. அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க இது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா குக்கம்பர் ஜூஸ், அதாவது வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா மோர்லேயும் சிட்ரிக் ஆசிட் இருக்கும், அதுவும் உங்க புண்ணை இன்னும் தூண்டி விடும். அதே மாதிரி அல்சர் இருந்தா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்காதீங்க. ஸோ மற்றபடி மீதி எல்லாரும் நீங்க இதே மாதிரியே செஞ்சு குடிக்கலாம். ஸோ இதோட மகத்துவத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன பண்ணால் பிம்பிள்ஸ் போகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரீம் போகிறத விட இந்த மாதிரி இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பிம்பிள்ஸ் வராது. இதை 2 மட்டும்தான் நான் எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டேன். நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஆனால் உப்பு, காரம், புளி, எண்ணெய் இதெல்லாம் கம்மி பண்ணிடணும். இதெல்லாம் இல்லாமல் சாப்பிடணும்னு நான் சொல்ல கிடையாது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்ன குறிப்புகள்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி ஜூஸும் எடுத்துக்கோங்க. 30 நாள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மசாலா மோர் குடிச்சு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு. நல்லா அந்த காரம் தெரியுது. ஸோ காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் அரை பச்சை மிளகா தான் போட்டேன், அதே நல்லா காரம் தெரியுது. ஜஸ்ட் ஒரு துண்டு போட்டிங்கன்னா கூட போதும். ஸோ எப்பயுமே மோருக்கு காரம் அதிகமாக இழுக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ செம்ம டேஸ்ட், வா இப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் இதுக்கு. ஸோ இது ஒரு மருந்து மாதிரி நினச்சிட்டு நீங்கள் குடிக்க வேண்டியதுதான். ரொம்பலாம் அப்படி இப்படி டேஸ்ட்லாம் இருக்காது. ஸோ சாதாரணமாக இதுக்குரிய டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அடுத்தது வெள்ளரிக்காய் ஜூஸ். இப்போ அதுவும் குடிச்சு பார்த்துடலாங்க. ஜில் ஜில் கூல் கூலாக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. பட் வெள்ளரிக்காய் என்ன சுவை கொடுக்குமோ அந்த சுவை தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக டீனேஜ்காரவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ எனக்கும் பிம்பிள்ஸ் இருந்திருக்கு. அந்த டைமில் பிம்பிள்ஸ் வந்துட்டா அது காய கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ன பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த புதினா இலை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா கழுவிட்டு நல்லா இப்படி ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 4-5 ட்ராப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க.
தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சிடுங்க. நைஸாக அரைச்சிட்டு எந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருந்ததோ அந்த சாரை வந்து அந்த இடத்துல வைக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே சாரை வச்சிங்கன்னா ஒரே செகண்ட்லேயே காஞ்சி போயிடும். ஸோ அந்த இடத்துல 2-3 வாட்டி காய அப்படியே தொட்டு இந்த புதினா சாரை வைங்க. ஸோ அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் மறையும். ஒரே நாள்லயே மறையாது. அப்போ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுவும் பிம்பிள்ஸ் வந்து காஞ்சிடுது பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே செய்யுங்க. ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சீங்கன்னா அப்புறம் போகாது. இது ஏன் இப்படி செய்ய சொல்றேன்னா, இந்த புதினா தலையோட சாறு அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கிற பிளட்டை வந்து நல்லா சர்க்குலேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல பிளட் நல்லா சர்க்குலேட் ஆச்சுன்னா அந்த கருப்பாக இருக்கிறது உங்களுக்கு போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ லாஸ்டா உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு. அதாவது ஃபேஸ்புக் பேஜ்லயும் நம்ம பேஜஸ் இருக்கு, குக் வித் சங்கீதான். ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.